அம்மா மருமகளி, சொல்லுங்க மாமா. நேத்து என்னம்மா என் பையன் ஏதோ திடீர் பணம் கொடுத்தான் போல. திடீர் பணமா? ஓ, நேத்து கீழே கிடந்துச்சுன்னு 2000 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்தாரு. அந்த காசை பத்தி கேக்குங்களா மாமா? அதுதாம்மா சொல்றேன். பாவம் மாமா, அந்த காசை யார் தொலைச்சாங்கன்னே தெரியல. நான் அதை அப்படியே வாங்கி சாமி ரூம்ல வச்சிட்டேன். அம்மா, நான் அந்த பணத்தை இன்னைக்கு காலைல கோவில் உண்டியில போட்டு வந்துட்டேம்மா. கோவில போட்டீங்களா? ஐயோ, அவர் வந்து கேட்டா நான் என்ன மாமா சொல்றது? அது எதுனா சொல்லிக்கலாமா? அம்மா, கஷ்டப்பட்டு உழைச்ச காசே நிக்க மாட்டேங்குது, அடுத்தவங்க உழைச்ச காசு எப்படிமா நிக்கும்? ஆமா மாமா, அதுவும் கரெக்டு தான். சரி வாங்க, உளுந்தும் அரிசி வச்சு புட்டு செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க சுட சுட. ஓ, புட்டாமா? சூப்பர்மா. உளுந்து பச்சரிசி வச்சு சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி. இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. மெயினா பெண்களுக்கு இந்த புட்டு ரொம்பவே நல்லது. வாரத்துல 2 வாட்டியாச்சு இது போல ஹெல்தியான புட்டுஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை கடாயில நல்லா இது போல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா கலர் மாறினதும் தட்டுல கொட்டி இது நல்லா ஆற வச்சிடலாம். அதே கடாயில 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பச்சரிசியை. இதோட கலரும் லைட்டா மாறி வரும். இந்த ஸ்டேஜ்ல அதையும் இதோட சேர்த்து கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதோட 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்த இந்த உளுந்து அரிசி பொடியை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் கிட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து கலந்ததுனால அங்கங்க கெட்டிகள் விழுந்திருக்கும். அதனால மிக்ஸி ஜார்ல ஒரே ஒரு ரொட்டேஷன் அரைச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ செஞ்சு வச்சிருந்த புட்டு மாவை தட்டில் கொட்டிட்டு ஸ்டீமர்ல தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஆவி காமிச்சு எடுத்தீங்கன்னா புட்டு வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதோட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் தூளை ஆட் பண்ணிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் திருவல், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான உளுந்து பச்சரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான புட்டை நம்ம ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம். அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.